2 வீடியோக்கு முன்னாடி லீட் ஜெனரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி நான் பேசியிருந்தேன். உங்கள் பிஸ்னஸ்க்கு ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைனில் லீட்ஸை எப்படி ஜென்ரேட் பண்ணலான்னு சொல்லி. அந்த வீடியோவில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் லீடெல்லாம் எனக்கு நிறையா வருதுங்க, நான் பொட்டிக் பிஸ்னஸில் இருக்கேன், ஆனால் வர்ற லீடு வந்துட்டு கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. 100 பேர் என்கொயர் பண்ணுறாங்க, ஆனால் பொருள் வாங்குறவங்கன்னு பார்த்தீங்கன்னா 10, 8 இந்த மாதிரி கவுண்ட்டில் தான் இருக்குது. கடைசி 6 மாதமாக எனக்கு இதுதான் நடந்துட்டுருக்கு. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் கன்வர்ஷன் இல்லை அப்படின்றது. இந்த வீடியோவில் லீட்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, லீட்ஸை கன்வெர்ட் பண்ணுற வரைக்கும் எப்படி ப்ராப்பர் ஃபாலோ அப் பண்ணுறதுங்கிறது தான் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் சௌமியா அண்ட் என்னோட சேனல் சௌமியா ஸ்ரீனிவாசன். பொதுவாக எந்த பிஸ்னஸ் எடுத்துட்டிங்கனாலுமே லீடு அப்படின்னு வர்றவங்க கஸ்டமர் கிடையாது, பட் கஸ்டமராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. உங்கள் பொருள் மேலே, உங்கள் சர்வீஸ் மேலே அவங்க ஏதாவது ஒரு பாயிண்டில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருப்பாங்க. அவங்கள தான் நம்ம லீடுன்னு சொல்கிறோம். இந்த லீடு கன்வெர்ட் ஆகாமல் போகிறதுக்கு 3 முக்கியமான ரீசன்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குவாலிஃபைட் லீடு கிடையாது. குவாலிஃபைட் லீடு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே அந்த பொருள் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும், அதனால என்கொயர் பண்ணியிருப்பாங்க. குவாலிஃபை ஆகாத லீட் அப்படின்னா சும்மா டைம் பாஸ்க்கு என்கொயர் பண்ணுறது, சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஆடை கிளிக் பண்ணி விடுறது, ஜஸ்ட் லைக் தட் ஒரு இன்ட்ரெஸ்டட்னு சொல்கிறது, இந்த மாதிரி இருக்கிறத தான் வந்து நான் குவாலிஃபைட் லீட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அவங்களுக்கு அந்த பொருளே தேவை கிடையாது, நம்மளோட டைம் அவங்களோட டைம் ரெண்டையுமே வேஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த ஃபார்மை ஃபில் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட் இல்லை. அவங்களுக்கு உங்கள் போஸ்டர் பிடிச்சிருந்தது, வீடியோ பிடிச்சிருந்தது, நீங்கள் பேசுகிற விதம் பிடிச்சிருந்தது, அதனால அவங்க உங்கள் ஆடை கிளிக் பண்ணிட்டாங்க. பட் இப்போ அவங்களுக்கு ஒரு டவுட் வருது, ஒரு வேளை ஏமாந்துட்டா என்ன பண்ணுறது, ப்ரைஸ் அதிகமாக இருந்துட்டா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பயம் வர ஆரம்பிக்குது, நம்பிக்கை குறைய ஆரம்பிக்குது. அதனால உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க, கஸ்டமராக கன்வெர்ட் ஆக மாட்டாங்க. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷன் நிறையா நடக்கும். ஃப்ரிக்ஷன் அப்படின்னா, ஒருத்தங்க உங்களோட ஆடை கிளிக் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டில் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் உடனே அவங்களுக்கு கூப்பிட மாட்டேங்கிறீங்க. இல்லைனா கூப்பிட்டு ப்ராப்பராக பேசாமல், ஐயோ இருங்க டக்குன்னு நான் ட்ராவல் பண்ணிருக்கேன், கொஞ்ச நேரத்தில் கூப்பிடுறேன்னு சொல்லி வைக்கிறது. அவங்க ஒரு ப்ரப்போசல் கேட்குறாங்க, 2 நாள் டைமில் அனுப்புகிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் அனுப்பாமல் இருக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் டிலே பண்ணுறப்ப, பல பிரச்சனைகள் வரப்ப அவங்களுக்கு சரி இது ப்ராப்பராக போகிற மாதிரி தோணலைன்னு நினைப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி உங்களை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த 3 ரீசன்ஸ் லீடை கஸ்டமராக கன்வெர்ட் ஆக விடாமல் தடுக்குது. இப்போ ஒன்றா எப்படி சரி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னது, குவாலிஃபை ஆகாத லீட்ஸ். அவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை, இருந்தாலும் நம்மக்கிட்ட வராங்க. அவங்கள எப்படி அவாய்ட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட், நீங்கள் மெட்டா ஆட்ஸ், அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுள் இந்த மாதிரி இடத்துலலாம் ஆட் ரன் பண்ணுறப்ப தான் இந்த மாதிரி குவாலிஃபை ஆகாத லீட்ஸ் நமக்கு நிறைய பேர் வருவாங்க. ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி போட்டிருப்பாங்க, இல்லை ஃபார்மை ஃபில் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம கூப்பிட்டு பேசுகிறப்ப இல்லைங்க தெரியாமல் பண்ணிட்டேன், இல்லை எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி சினாரியோஸில் தான் 100 லீடு வந்துச்சு, ஆனால் வெறும் 10 பேர் தான் கன்வெர்ட் ஆகுறாங்கிறது நடக்கும். அப்போ நான் அதை என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் விஷயம், ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஆடை ரன் பண்ணாமல் அது கூட ஒரு லீட் ஜெனரேஷன் ஃபார்மை அட்டாச் பண்ணுங்கள். அதில் கஸ்டமரோட பேர், ஃபோன் நம்பர், இல்லைனா இமெயில் ஐடி, அது கூட சேர்ந்து இன்னொரு கொஷனும் கேளுங்க. இப்போ நான் வந்து ஒரு அப்ராட் கன்சல்டன்சி வச்சுருக்கேன், ஃபாரினுக்கு போய் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கன்சல்டன்சி வச்சுருக்கேன் அப்படின்னா, மூணாவதாக நான் கேட்கக்கூடிய கேள்வி வந்து, அவங்க உண்மையாகவே அங்கே போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டுமே ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கணும். அவங்க அந்த கேள்வியை ஆன்சர் பண்ணாமல் விட்டாலோ, இல்லை தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தாலோ அந்த ஃபார்ம் சப்மிட் ஆகாது. அந்த மாதிரி ஒரு லீட் ஜெனரேஷன் ஃபார்மை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்ணிங்கன்னா உங்கள் ஆடோட காசும் வேஸ்ட் ஆகாது, அதே சமயத்தில் தேவையில்லாத பர்சன்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டைமும் வேஸ்ட் ஆகாது. இப்போ நான் நேரில் வந்து லீட் ஜெனரேட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நேரில் உங்கள் கடைக்கு நிறைய பேர் வருவாங்க, அதில் பல பேர் வந்துட்டு நான் குவாலிஃபைடு லீடாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி லீடை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு கேட்குறீங்கன்னா, ரொம்ப பேரம் பேசுறது, எடுத்த உடனே ரொம்ப பேரம் பேசுறது, 50% கீழே கேட்குறது, 100 ரூபாய் சொல்கிற பொருளை 40 ரூபாய் கேட்குறது, இந்த மாதிரி எல்லாம் ஸ்டார்டிங்கில் இருந்தே ஒரு நெகட்டிவ் வைப் கொடுத்துட்டே இருக்காங்கன்னா, அப்படிப்பட்ட பீப்புளை நீங்கள் நோ சொல்லி வெளியே அனுப்பிடுறது பெட்டர். அந்த மாதிரி பீப்புளை உட்கார வச்சு டெய்லியும் கான்வர்சேஷன் நடத்தி அவங்களை கஸ்டமராக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறது நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை விட முக்கியமாக உங்களோட எனர்ஜி பயங்கரமாக ட்ரெயின் ஆகிட்டுருக்கு. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீட் உங்ககிட்ட வராங்க அப்படின்னா அந்த லீடை வந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ப்ரொஃபஷ்னல் அப்படின்றது என்னென்னா, இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸஸ் எடுக்கிறேன், ஒருத்தங்க எனக்கு வேற ஒரு ஆஃபரோட வராங்க, அந்த ஆஃபர் எனக்கு நல்ல பேமெண்ட்டுமே கிடைக்கிற மாதிரி ஆஃபராக இருக்குது. அப்படி இருந்தாலுமே நான் அவங்களுக்கு நோ தான் சொல்லணும். அந்த மாதிரி இடத்துல பரவாயில்ல இதையும் சேர்த்தி பண்ணலான்னு சொல்லி நான் எஸ் சொல்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒரு படி மேலையும் நான் ஒரு படி கீழையும் ப்ரொஜெக்ட் ஆக ஆரம்பிக்கிறேன். அப்படி ப்ரொஜெக்ட் ஆகிறப்ப
லைஃப் லாங் அவங்க கிட்ட நான் நெகோஷியேட் பண்ணிட்டு பேரம் பேசிட்டு அவங்கள நான் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களோட கோர் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை விட்டு எக்காரணத்தை கொண்டு விலகாதீங்க. அப்படி விலகிறப்ப அந்த நான் குவாலிஃபைட் லீட்ஸ்ன்றவங்க உங்களை டாமினேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செகண்ட், ட்ரஸ்ட். நம்பிக்கை இல்லாததுனால பல பேர் உங்கள் ப்ராடக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் உங்கள் சர்வீஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அதை வாங்காமல் போவாங்க. இப்போ அந்த நம்பிக்கையை நான் எப்படி கிரியேட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களோட ப்ரெசன்ஸ் ப்ரொஃபஷ்னலாக ப்ராப்பராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் போடுறது, லிங்க்டின்ல கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு நீங்களே பிராண்டிங் பண்ணிக்கிறது, வெப்சைட்டை ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக வச்சுருக்கிறது. அதை விட முக்கியமாக உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஸ்டார்ட் பண்ணி அதில் ரிவ்யூஸ் கேட்டு வாங்குறது. இது எல்லாமே பண்ணுறப்ப ஒரு 4.5க்கு மேலே ஒரு 100-150 பேர் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் மேலே ட்ரஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. அந்த இடத்துல உங்கள் மேலே டவுட்ன்ற விதம் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ லிங்க்டின்லேயோ போடுற கண்டென்ட் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அண்ட் கேஸ் ஸ்டடீஸ் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ப்ராடக்ட் உங்கள் கஸ்டமர் வாங்கிட்டு போகிறாங்க, அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் அவங்க பெர்மிஷனோட உங்களோட சோஷியல் மீடியா பேஜஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் லைக் தட் நான் விற்கிறேன் வாங்குங்கன்னு மட்டுமே எல்லா இடத்துலையும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா ட்ரஸ்ட் வராது. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் ஸ்டோரிஸ், கேஸ் ஸ்டடீஸ், ஃபீட்பேக்ஸ், டெஸ்டிமோனியல்ஸ் இது எல்லாத்தையும் நான் எடுத்து என்னோட சோஷியல் மீடியாவில் கூகுள் பேஜ்லலாம் போடுறப்ப ஆப்வியஸ்லி நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். அதை விட முக்கியமான விஷயம், ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் ஃபேஸ் காமிச்சு வீடியோஸ் போடுறப்ப, நீங்கள் ஃபேஸ் காமிச்சு பேசுகிறப்ப, நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறப்ப அந்த இடத்துல ட்ரஸ்ட் அப்படின்றது ஒரு படி அதிகமாக தான் இருக்கும். பரவாயில்ல, இந்த பர்சனே நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். மூணாவது விஷயம், இந்த ட்ரஸ்ட்ன்றது ஆட்டோமேட்டிக்காக ஒரே நாளில் வராது. அவங்களுக்கு ட்ரஸ்ட் வர மாதிரி நீங்கள் பேசுகிறதுலையும் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறதுலையும் ப்ரூவ் பண்ணுறதுலையும் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா ஒரு லீடு இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் என்கொயர் பண்ணுறாங்கன்னா இன்றைக்கே அந்த சேல் க்ளோஸ் ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லை. நாளைக்கு மேபி நடக்கலாம், நாளான்னைக்கு நடக்கலாம், ஒரு மாதம் கழிச்சு கூட நடக்கலாம். அந்த மாதிரி டைமில் அவங்களோட நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அவங்க பெர்மிஷனோட ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயோ வாட்ஸ்அப் சேனல்லையோ ஆட் பண்ணி விடுங்க. அதில் ரெகுலராக நீங்கள் வந்துட்டு பேசுங்க. இந்த மாதிரி நடக்குது, இந்த ப்ராடக்ட் வந்திருக்கு, இந்த சர்வீஸ் வந்திருக்கு, இன்னைக்கு இந்த டிஸ்கவுண்ட் நடந்திருக்கு, இன்னைக்கு இந்த கஸ்டமர் வாங்கியிருக்காங்க, இன்னைக்கு இந்த ரிவ்யூ வந்திருக்குன்னு சொல்லி ரெகுலர் அப்டேட்டில் நீங்கள் வைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கலி அந்த ட்ரஸ்ட்டுங்கிற ஃபேக்டர் நமக்கு வர ஆரம்பிக்கும். ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு கோல்ட் கால்லையோ இல்லைனா மேபி ஒரு ஜிமீட்லையோ நீங்கள் கனெக்ட் பண்ணி பேசுங்க. அவங்க பேசுகிறத லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணிவிட்டு என்னென்ன குவரிஸ் அவங்களுக்கு இருக்குது, என்னென்ன மாதிரி பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற சொல்யூஷன் நீங்கள் கொடுக்குறப்ப அந்த மாதிரி கிளைண்ட்ஸை நீங்கள் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். மூணாவது விஷயம், நிறைய பிஸ்னஸ்க்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. ப்ராப்பர் சிஸ்டம் இல்லாததுனால லீட்ஸ் வந்துட்டு லீக் ஆகி போயிடும். ஒரு ஃபனல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபனலோட மவுத் ப்ராடனாக இருக்கும், நெக் வந்து நேரோவாக இருக்கும். அந்த ஃபனலில் நீங்கள் தண்ணியோ எண்ணெயோ கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ப்ராப்பராக ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் ப்ராப்பராக அவுட்புட் கொடுக்கும். சடனாக ஸ்பீட் அதிகப்படுத்தினீங்கனாலோ சடனாக ஸ்பீடை ஸ்லோ பண்ணிங்கனாலோ அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும், மேலே கீழே சிந்த ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் ஃபனல் அப்படின்றது மேலே மவுத் இருக்கணும், கீழே ஸ்டெம்மில் ஒரு சின்ன ஹோல் இருக்கணும். இது இல்லாமல் நிறையா லீக்கி ஹோல்ஸ் இருந்ததுனாலுமே அதுவும் பிரச்சனை. இப்போ உங்களோட ப்ராப்பர் சிஸ்டம் இல்லைன்னு வைங்களேன், அந்த மாதிரி லீக்கி ஹோல்ஸ் இருக்க மாதிரி தான் ஒரு லீடும் ஒரு பக்கம் போகும். சேலில் வந்து முடியறது மிக கொஞ்சமாக இருக்கும், இல்லைனா எதுவுமே முடியாமல் கூட போகலாம். இந்த மாதிரி பிளேசஸில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட ஒரு என்கொயரி வருது, நேர்லையோ ஆன்லைன்லையோ எப்படி எந்த விதத்தில் என்கொயரி வந்தாலுமே பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு 1 or 2 ஹவர்ஸில் அந்த என்கொயரிக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். அன்டைமில் வருது, நைட் டைமில் வருது அப்படின்னா அதுக்கு ஆட்டோமேட்டட் ரிப்ளைஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எது இருந்தாலும் பரவாயில்ல, பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று வச்சுக்கோங்க. அதில் ஆட்டோமேட்டட் ரிப்ளைஸ் இருக்க மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பாக உங்களோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் ப்ராடக்ட் கேட்டலாகை ஆட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ப்ராடக்ட் கேட்டலாகுங்கிறது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, என்னென்ன சர்வீசஸ் வச்சுருக்கீங்க, அதோட டிஸ்கிரிப்ஷன், அதோட ப்ரைஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ். ஸோ ஆட்டோமேட்டட் ரிப்ளைஸோடு சேர்ந்து இந்த ப்ராடக்ட் கேட்டலாகும் இருக்கிறப்ப அந்த கஸ்டமர் நீங்கள் ரிப்ளை பண்ணலை, நீங்கள் அவங்கள மதிக்கலைன்னு சொல்லி ஃபீல் பண்ண மாட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு மெசேஜ் உங்களுக்கு வருது இன்ஸ்டாகிராமில் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி மேக்ஸிமம் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே அதை அட்டன் பண்ணுறதுக்கு பாருங்கள். இல்லைன்னா உங்களை விட்டுட்டு உங்களோட காம்படிட்டர்கிட்ட ஈஸியாக மூவ் பண்ணி போயிடுவாங்க. ஏன்னா ரொம்ப காம்படிட்டிவான மார்க்கெட் இது. காம்படிட்டிவான மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது, இக்னோர் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, நீங்கள் ஒரு ப்ராப்பர் சிடிஏ வைங்க.
இன்ஸ்டாகிராம் பயோவில் வாட்ஸ்அப் கொடுத்துருக்கீங்கன்னா ஃபேஸ்புக் பயோலையும் வாட்ஸ்அப்பை தான் காண்டாக்ட் பட்டனாக வைக்கணும். ஃபேஸ்புக் பயோவில் வெப்சைட்டை போய் பாருங்கன்னு சொல்லக்கூடாது. லிங்க்டின்ல போய் இன்ஸ்டாகிராமை பாருங்கன்னு சொல்லக்கூடாது. எல்லா கஸ்டமர்ஸும் ஒரே இடத்துல லேண்ட் ஆகிற மாதிரி சிடிஏ வச்சிங்கன்னா தான் அப்போ கன்வர்ஷன் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். அவங்களுக்குமே நீங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணுறீங்க, அவங்கள கேர் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே க்ரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லீக்கி ஃபனல், லீக்கி லீட்ஸ் வீணாக போகாமல் ப்ராப்பராக கன்வெர்ட் ஆகிறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட பிஸ்னஸ்க்கு கன்வர்ஷன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, 100 பேர் வராங்க, லீடாக வராங்க, பட் ஜஸ்ட் 20 பேர் தான் கன்வெர்ட் ஆகுறாங்க, 30 பேர் தான் கன்வெர்ட் ஆகுறாங்க, லெஸ் தேன் 50% தான் உங்களோட கன்வர்ஷன் ரேட் இருக்குது அப்படின்னா காமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான ப்ராப்பர் கன்சல்டேஷன், அப்படி இல்லைன்னா ப்ராப்பர் லீட் ஃபனலை கொடுக்குறேன். அதை வச்சு உங்களோட பிஸ்னஸ்க்கான லீட் ஜெனரேஷன் அண்ட் கன்வர்ஷனை சிந்தாமல் சதறாமல் சூப்பராக பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.